நம்ம எப்பவும் பருப்பு ரசம் பார்த்திங்கன்னா பருப்பு வேக வச்சு அந்த தண்ணியில் நம்ம எடுத்துகிட்டு ரசம் வைப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரியும் வச்சுக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து கொஞ்சமாக துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க, மிளகு, சீரகம், வடகம், காரத்துக்கு வரமிளகாய் போட்டிருக்கேன். இதை நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி வச்சு நான் அடிச்சிட்டேன். நீங்கள் வந்து தக்காளி வந்து இந்த புளியில் கூட நீங்கள் கரைச்சி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம புளி தண்ணியை வந்து நல்லா கரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கணும். இந்த ரசத்தோட டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த கொத்தமல்லி தலையில் தான் இருக்குது. அந்த தலையில் இந்த காம்பு இருக்குல்ல, அந்த காம்பை வந்து தூக்கி போடாமல் இந்த ரசத்துக்கு நீங்கள் கட் பண்ணி போட்டு நல்லா கையில் வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் அளவாக உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கா, புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு இந்த சமயத்தில் நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் நம்ம வாணலில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம அடித்து வச்சுருக்கோம்ல பருப்பு, மிளகு, சீரகம், வடகம், வரமிளகாய் இதெல்லாம் இந்த சமயத்தில் அதை இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா கடுகு வெந்ததுக்கப்புறம், அதாவது வெடித்ததுக்கப்புறம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், பூண்டு வந்து தட்டி நம்ம இதில் சேர்த்துக்கணும். மிக்ஸி ஜாரில் அரைச்சிங்க அப்படின்னா 1 2 அப்படி பல்லு நின்றுக்கும். நம்ம தட்டி போட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தட்டி போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணியை இதில் ஊற்றிடலாம். இப்போ ரசத்துக்கு வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா கொதிக்கக்கூடாது. நல்லா ஒரு கொதி வந்ததும், அதாவது நுரக்கட்டி கொதி வந்ததும் அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி விட்டுடணும். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.